அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். குறிப்பாக இன்றோடு எமது தடம் நிகழ்ச்சிக்கு ஒரு வயது. இந்த ஒரு வருட காலப்பகுதியில் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி கலந்த வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் கூற வேண்டும். அந்த ஒரு வருட காலப்பகுதியில் உலகில் தடம் பதித்த பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் பல்வேறுபட்ட விடயங்களையும் கற்றிருக்கிறோம். குறிப்பாக நிகழ்காலத்தில் அரங்கேறிய விடயங்களுக்கு ஏதுவாக அமைந்த பழைய விடயங்களை ஒத்ததாக வரலாற்று கதைகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த ஒரு வருட காலப்பகுதியில் பல்வேறுபட்ட மனிதர்களின் முழுமையான வரலாற்றை உங்களுக்கு அவர்கள் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் அவர்களுடைய மறு பக்கத்தையும் என ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு எமக்கு தேவைப்படுகிறது. இதனுடைய மிக முக்கியமான ஒரு களமாக இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். குறிப்பாக உலகளாவிய ரீதியில் இன்று அதிகமாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் பணம். இந்த பணம் பல்வேறு பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இதை அடைவதற்காக பலர் பல்வேறுபட்ட விடயங்களை உத்தியை உபாயங்களை கையாளுகிறார்கள். எவ்வாறான விடயங்கள் இந்த பணத்தை வைத்து அரங்கேறுகிறது, குறிப்பாக இன்று பணம் எவ்வாறான ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது, இதை வைத்து யாரெல்லாம் வியாபாரத்தில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்க நினைத்து மக்களை அதல பாதாளத்திற்கு தள்ளுகிறார்கள் என்கின்ற பல வியாபார யுக்திகளை தான் இன்றைய தடம் நிகழ்ச்சி அலைசி ஆராயிருக்கிறது. இந்த ஒரு வருட பூர்த்தியில் இன்றைய தினம் ஒரு விசேடமான நிகழ்ச்சியாக இதனை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். இவ்வுலகின் முதன்மையான ஆச்சரியமே மனிதன்தான். மனிதன் தோன்றிய காலம் தொடக்கம் அவனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது பல்வேறுபட்ட ஆச்சரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வளர்ச்சியின் பால்தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அசைவுகளையும் கண்டுபிடிப்புகளையும் ஆக்கங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் மனிதன் உருவாக்கி தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி இன்று இந்த தொழில்நுட்ப யுகத்தில், அதாவது நவீன காலத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்களோடு வித்தியாசத்தோடு வாழ்ந்து வருகிறான். அதனுடைய படிநிலையை பற்றி பார்க்கும் பொழுது மனிதன் இவ்வாறான ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு ஏதுவாக பல காரணிகள் அமைந்திருந்தன. இவைகள் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் மனிதன் எவ்வாறான ஒரு நிலையிலிருந்து எப்படியான ஒரு நிலையை அடைந்திருக்கிறான் என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக ஆதி மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக காடுகளில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறான். அதன் பின்னரான வளர்ச்சியில் கிட்டத்தட்ட அடுத்த கட்ட நகர்வாக பண்டமாற்று முறையை கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான விதத்தை பரிமாற்றிக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக இதற்காக ஒரு உபாயமாக ஒரு ஊடகமாக பணத்தினை கொண்டு வருகிறான். பணம் இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. குறிப்பாக பணத்தினுடைய வளர்ச்சியின் இன்றைய பிரம்மாண்டத்தை கூற வேண்டுமாக இருந்தால் கிரிப்டோ கரன்சி. வாயில் நுழையாத இந்த வித்தியாசமான பெயரை பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட நவீன காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் கிரிப்டோ கரன்சி. அதில் முதன்மையானது இந்த பிட்காயின். இந்த பிட்காயினுடைய பெயரை கேட்டவுடன் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். குறிப்பாக நவீன காலத்தில் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு பெயர் இந்த பிட்காயின். கிரிப்டோ கரன்சியினுடைய முதன்மையான ஒரு நாணயமாக இது இருந்தாலும் கூட கண்ணுக்கு புலப்படாத பணமாக மாறியிருக்கிறது. இதனை வைத்து பல்வேறு வியாபார நடவடிக்கைகள் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கள்ளச்சந்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு கூட இந்த பிட்காயின் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருக்கிறது. கிரிப்டோ கரன்சியினுடைய பரிணாமங்களில் பல விடயங்கள் இருந்தாலும் கூட இந்த பிட்காயினூடான வியாபார நடவடிக்கை என்பது பல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறுபட்ட அபிவிருத்தி அடைந்த வளர்ச்சியை பெற்ற நாடுகள் இதனை பயன்படுத்தி இருந்தாலும் கூட இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இதற்கு தடை விதித்திருக்கின்றன. ஏன் இந்த தடை? பிட்காயின் சாதகமானதா பாதகமானதா? அதையும் தாண்டி பிரமிட் வியாபார நடவடிக்கை என்கின்ற ஒன்று உலகளாவிய ரீதியில் தோற்றம் பெற்ற பொழுது பல்வேறுபட்ட நபர்களினுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைத்திருக்கிறது. அது என்ன பிரமிட் வியாபார முறை? இவ்வாறான பல கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆதி காலம் தொடக்கம் மனிதனுடைய வியாபார நடவடிக்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என் மாதிரியான வியாபார நடவடிக்கைகளையும் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி மனிதன் நகர்வதற்கு முயற்சிக்கு மேற்கொண்ட பொழுது எவ்வாறான மாற்றங்களை மனிதன் சந்தித்தான் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். தடம் நிகழ்ச்சியின் இந்த ஒரு வருடகால பயணத்தில் நாம் பல்வேறு புதிய விடயங்களையும் அறிந்திராத பல வரலாற்று நிகழ்வுகள் பற்றியும் அறிந்துள்ளோம். அவற்றில் மன்னர்கள், போர்கள், வியாபார சாம்ராஜ்யங்கள், அரசியல், மக்கள் விடுதலை என பல்வேறு பரந்துபட்ட விடயங்களை நாம் கலந்தாலோசித்துள்ளோம். குறிப்பாக நாம் எந்த ஒரு விடயத்தை பற்றி பேசினாலும் அதில் பணம் அல்லது செல்வம் என்ற ஒரு விடயத்தின் பங்கு என்பது 1% இருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். உதாரணமாக சொன்னால், முதலாம் மற்றும் இரண்டாம் உலகப் போர்கள் என்பது பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளின் அடிப்படையில் உருவாகி இருந்தாலும்
ஒரு கட்டத்தின் பின்னர் அது இராணுவ தளபாடங்களை விற்பதற்கான சந்தையாகவும் புதிய ஆயுதங்களை பரீட்சித்து பார்க்கும் தளமாகவும் மாற்றம் பெற்றது. போருக்கு பின்னால் உலக நாடுகளை பங்கு போட்டு அந்தந்த நாடுகளின் வளங்களை சுரண்டி எடுக்க முன்னெடுக்கப்பட்ட போராகவும் இது கருதப்படுகிறது. அதுபோல நாம் அறிந்து கொண்ட பல்வேறு வியாபார வல்லுநர்களும் புத்துருவாக்க கண்டுபிடிப்பாளர்களும் மக்களுக்காக ஒரு விடயத்தை புதிதாக உருவாக்கியிருந்தாலும் அதற்கு பின்னாலும் ஒரு லாப நோக்கம் இருக்கவே செய்கிறது. இவ்வாறாக உலகம் என்பது அன்று முதல் இன்று வரை பொருள் லாபம் என்பதை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு மற்றுமொரு சான்றாக வரி விதிப்பு முறையை குறிப்பிடலாம். நம்மில் பலரும் நினைப்பது இப்போதைய அரசாங்கங்கள் மட்டுமே மக்களின் வருமானம் மீது வரி விதிப்பை மேற்கொண்டு வருகிறது. மாறாக பண்டைய காலங்களில் மக்கள் தாம் பெற்ற வருமானத்தை தாமே முழுமையாக அனுபவித்தனர் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் தற்காலத்தில்தான் முறைப்படுத்தப்பட்ட நியாயமான வரிமுறைமை காணப்படுகிறது. மன்னர்கள் காலத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் தமது உற்பத்தியில் அல்லது வருமானத்தில் பெரும் பகுதியை அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்தினர். இதனால் மிதமிஞ்சிய செல்வத்தை சேர்த்து கொண்ட மன்னர்கள் மாட மாளிகைகள் மற்றும் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டுவதில் ஆர்வம் காட்டினர். மதங்கள் கூறும் மனிதனின் உருவாக்கம் பற்றிய கோட்பாடுகளை ஒருபுறம் வைத்துவிட்டு விஞ்ஞானம் கூறும் பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் மனிதன் எனும் உயிரினம் சிம்பன்சி எனும் வகை குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று காட்டு மனிதனாக தனது பயணத்தை ஆரம்பித்தான். காடுகளில் கிடைக்கும் காய் கனிகளை உண்டு வாழ்ந்த அவன் வறட்சி காலங்களில் தன்னுடன் காட்டை பகிர்ந்து வாழ்ந்து வந்த உயிரினங்களையே வேட்டையாடி உண்ணத் தொடங்கினான். முதலில் பச்சை மாமிசத்தை உண்ட மனிதன் இடி விழுந்த மரத்தில் தோன்றிய நெருப்பில் இறைச்சியை சமைத்து சாப்பிட்ட போது புதிய சுவையை உணர்ந்து கொண்டான். தானே தீமூட்டி சமைக்கவும் கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல காடுகளிலிருந்து வெளியே வந்து நீர் ஆதாரத்தை தேடி நடக்கத் தொடங்கினான். அவன் வந்து சேர்ந்த இடம் ஆற்றங்கரை. அந்த காலகட்டத்தில் தாவரங்களின் வளர்ச்சி பற்றி ஓரளவுக்கு கற்றிருந்த மனிதன் ஆற்றங்கரைகளில் தனது குடியேற்றத்தை அமைத்து அதன் அருகிலேயே ஆற்று நீரை கொண்டு விவசாயம் செய்ய பழகிக் கொண்டான். இதன் மூலம் உணவுக்காக காடுகளை நம்பியிருந்த மனித கூட்டம் முதல் முறையாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொண்டது. மனிதனின் ஆக குறைந்த அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் என்பவற்றில் விவசாயம் மூலம் உணவு தேவையையும் உடையை மிருகங்களின் தோளிலிருந்தும் உறையுள் என்பதை ஆற்றங்கரைகளில் குடிசைகளை அமைத்து நிறைவேற்றிக் கொண்டான். தொடர்ச்சியாக நாகரிகத்தின் முன்னேற்ற பாதையில் பயணிக்க தொடங்கிய மனிதனின் தேவைகளும் அதே வேகத்தில் அதிகரிக்க தொடங்கியது. வெறும் கால்களால் நடந்த மனிதனுக்கு தற்பொழுது காலணி தேவைப்பட்டது. பாறங்கற்களில் உணவை சுட்டு சாப்பிட்ட மனிதனுக்கு சமைப்பதற்கு பாத்திரங்கள் தேவைப்பட்டன. இலை தலைகளால் வேயப்பட்ட குடிசைகள் காற்றிலும் மழையிலும் வீசப்பட்டு செல்வதால் உறுதியான கற்களாலான வீடுகள் அவனுக்கு தேவைப்பட்டது. இந்த புதிய வாய்ப்புகளை உணர்ந்து கொண்ட ஒரு தொகுதி மக்கள் விவசாயத்திலிருந்து விலகி மரபுசார் தொழில்களில் ஈடுபட தொடங்கினர். பானை வனைதல், செங்கல் தயாரிப்பு, உலோக அகழ்வு மற்றும் உலோக பாத்திரங்கள், தோல் மற்றும் துணி ஆடைகள் தயாரிப்பு போன்ற புதிய துறைகள் உருவாகத் தொடங்கின. இதனுடன் ஒத்ததாக போக்குவரத்து துறை, கட்டிடம் கட்டுதல், துப்புரவு பணிகள் என சேவை துறையும் விரிவடைய தொடங்கியது. இங்குதான் சில சிக்கல்களும் உருவாகத் தொடங்கின. அதாவது உணவு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அவர்களது தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யும் போது அந்த மேலதிக உற்பத்தியை என்ன செய்வது என சிந்திக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் மண்பானை தயாரிக்கும் ஒரு குயவன் தனக்கு தேவையான மண்பானைகளை அவன் உருவாக்கி கொண்ட போதும் மேலதிகமான மண்பானைகளை யாருக்கு கொடுப்பது என்ற பிரச்சனை உருவாகியது. ஆனால் இங்கு இருக்கும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் பொதுவான தேவைகள் இருவருக்கும் காணப்படுகிறது. உதாரணமாக சொன்னால் குயவன், விவசாயி இருவருக்குமே பாத்திரங்களும் உணவுப் பொருட்களும் தேவைப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயி தன்னிடம் இருக்கும் அரிசியை குயவனுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக மண்பானைகளை பெற்றுக்கொண்டான். நெசவாளி ஆடையை கொடுத்து செருப்பு தைப்பவரிடம் செருப்பை பெற்றுக்கொண்டான். இந்த வியாபார முறைமை பண்டமாற்று முறைமை என்று அழைக்கப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது சாதகமான கொடுக்கல் வாங்கல் முறையாகவே தோன்றினாலும் இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காணப்பட்டன. இதனை விளக்கமாக கூறினால், பரஸ்பரம் ஒருவர் மற்றொருவர் வைத்திருக்கும் பொருளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டாவிட்டால் இந்த முறைமை இடம்பெற முடியாது. செருப்பு வைத்திருக்கும் ஒருவருக்கு மண்பானைகள் தேவைப்படாவிட்டால் மண்பானைகள் செய்பவருக்கு செருப்பை வாங்க முடியாது. அதுபோலவே வைரக்கல்லை வைத்திருக்கும் ஒருவர் அதனை பரிமாற்றி ஒரு படி அரிசியை பெற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், வைரக்கல் என்பது ஒரு படி அரிசியிலும் பார்க்க
பன்மடங்கு விலை மதிப்பு மிக்கது. மேலும் அதன் பெறுமதிக்கு பெருமளவு அரிசியை வாங்கி வைப்பதற்கும் வைரக்கல் வியாபாரி விரும்ப மாட்டான். இதனால் மனிதன் அடுத்த கட்டமாக பொதுவான ஊடகம் ஒன்றை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தான். சிப்பிகள், மிருக எலும்புகள் என்பவை ஆரம்ப காலகட்டத்தில் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பின் தங்கம், வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் உலோகங்களால் நாணயங்கள் உருவாக்கப்பட்டு அதனை கொடுக்கல் வாங்கல் ஊடகமாக பயன்படுத்த தொடங்கியது. பின்னர் அரசாங்கங்கள் அங்கீகாரம் அளித்து தமது திரைசேரி மூலமாக நாணயங்கள் மற்றும் நாணய தாள்களை வெளியிடத் தொடங்கின. காலம் செல்ல செல்ல பல்வேறு புதிய பாதுகாப்பு அம்சங்களும் பணத்தாள்களிலும் நாணய குற்றிகளிலும் கொண்டு வரப்பட்டது. வங்கி முறைமை வளர்ச்சியடைய தொடங்கியதன் பின்னணியில் இந்த கொடுக்கல் வாங்கல் முறைகளும் நவீனமயப்படுத்தப்பட தொடங்கின. காசோலை, வங்கியானை, வரைவோலை, உண்டியல்கள், கடன் கடிதங்கள், இலத்திரனியல் பரிமாற்றம் என பல்வேறு நவீன முறைகளும் தற்பொழுது பணமாக பாவிக்கப்படுகிறது. இதன் அண்மைய வடிவமாக பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் இயங்குகின்ற கிரிப்டோ கரன்சி முறை பற்றி இங்கிலாந்தில் உருவாகிய கைத்தொழில் புரட்சி காரணமாக பேரளவு உற்பத்திகள் ஏற்பட்டு பல்வேறு வகையான புதிய உற்பத்தி தெரிவுகள் என்பன சாத்தியமாகியது. இதன் தாக்கம் ஐரோப்பிய நாடுகளிலும் எதிரொலிக்க தொடங்கியது. தொழில் வளர்ச்சி வேகமெடுக்கவும் தொடங்கியது. ஐரோப்பிய நாடுகள் காலனி ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய நாடுகளில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்தனர். இலங்கையிலும் கூட பெருந்தோட்ட பயிற்சிகையை அறிமுகப்படுத்திய வெள்ளை இனத்தவர்கள் அதற்கு இன்றியமையாத கட்டமைப்பான தொழிற்சாலைகளையும் நிறுவினார்கள். ஆண்டுகள் பல கடந்தும் அவை இன்றும் சிறப்பாக செயற்பாட்டு நிலையில் இயங்கி வருகின்றன. இப்படியாக பல்வேறு நாடுகளிலும் பொருள் உற்பத்திகள் அதிகரிக்க நாடுகளுக்கிடையிலான இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகமும் அதிகரிக்க தொடங்கியது. உதாரணமாக, மண்ணை தவிர வேறு எந்த வளமும் மற்ற பாலைவன மத்திய கிழக்கு நாடுகள் உணவு மற்றும் இதர தேவைகளுக்கு இன்று வரை ஏனைய நாடுகளையே நம்பியுள்ளது. மீண்டும் கைத்தொழில் புரட்சியின் பின்னரான சூழ்நிலையை பற்றி அவதானிப்போம். இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகம் நாடுகளுக்கிடையிலான எல்லைகளை தகர்த்து பல்வேறு புதிய வியாபார வாய்ப்புகளை மக்களுக்கு உருவாக்கி தந்தது. இங்கிலாந்து நாட்டின் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் கடல் கடந்து கீழைத்தேய தேசங்கள் வரை வந்து சேர்ந்தது. அதுபோல மலேசியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தாவர எண்ணெய் பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளை சென்றடைந்தது. குறிப்பாக இத்தகைய வியாபார பரிமாற்றங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அதேவேளை தனியார் மற்றும் தனி நபர்களும் இதற்குள் குதித்தனர். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பல்வேறு வகைகளிலும் பரிமாற்றம் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களின் கைகளில் வந்து சேர்ந்தது. நேரடி விற்பனை, மொத்த விற்பனை, முகவர் மூலமான விற்பனை, சில்லறை வர்த்தக வியாபாரம் என பல்வேறு முறைகள் தோற்றம் பெற்றன. நேரடி விற்பனை என்பது உற்பத்தியாளர் நேரடியாக பாவனையாளருக்கு விற்கும் முறையாகும். சிறு கைத்தொழில் பொருட்கள், தயார் செய்யப்பட்ட உணவுகள், உணவகங்கள் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக கூறலாம். அடுத்ததாக மொத்த விற்பனை. இங்கு மொத்த வியாபாரி உற்பத்தியாளரிடமிருந்து பெரும் தொகையில் கொள்வனவு செய்து சிறு வியாபாரிகளுக்கு குறிப்பிட்ட அளவு தொகையில் விற்பனை மேற்கொள்வார். இது பெரும்பாலும் B2B, அதாவது பிசினஸ் டு பிசினஸ் அடிப்படையில் இயங்கும் சந்தையாகும். அடுத்ததாக முகவர் மூலமான விற்பனை. பெரிய நிறுவனங்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் முகவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக சில்லறை வர்த்தக சந்தைக்குள் பொருள் விநியோகம் செய்வர். இதன் மூலம் பொருட்கள் சில்லறை கடைகளில் தொடர்ச்சியாக கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஏனென்றால் சில்லறை கடைகள் அருகிலேயே இருக்கும் முகவருடன் நெருக்கமாக இயங்குவதால் விரைவான பொருள் பரிமாற்றம் இடம்பெறும். இங்கு பெரு நிறுவனங்களின் மத்திய தலைமை களஞ்சியத்திலிருந்து நேரடியாக சில்லறை கடைகளுக்கு விநியோகிப்பதை விட விரைவானதாகவும் செலவு குறைவானதாகவும் காணப்படுகிறது. இறுதியாக சில்லறை வர்த்தகம் என்பது வளங்கள் சங்கிலியில் இறுதி நிலையில் இருக்கும் சில்லறை கடைகளிலிருந்து பாவனையாளர்களுக்கு பொருள் வழங்கப்படுவதாகும். நாடெங்கிலும் வியாபித்துள்ள சில்லறை வர்த்தக நிலையங்களை இதற்கு உதாரணமாக கூறலாம். முன்னதாக நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பிரமிட் வியாபார நடவடிக்கைகள் பற்றிய சிறிய முன்னோட்டத்தை நாம் அளித்திருந்தோம். அது பற்றி எந்த ஒரு விடயத்தையும் தெரிவிக்காமல் எதற்காக நாம் பல்வேறு வியாபார முறைமைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் என்ற ஐயம் உங்களுக்குள் எழலாம். பிரமிட் அல்லது பல அடுக்கு விற்பனை முறை எனப்படும் சர்ச்சைக்குரிய வியாபார சந்தை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்னர் சாதாரண வியாபாரங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. இதன் காரணமாகவே விற்பனை முறைகள் பற்றிய விடயங்களை நாம் அறிய தந்திருந்தோம்.
பிரமிட் வியாபார முறைமை அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த இரண்டு வார்த்தைக்குமான முழுமையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கை எனும் எமது இந்த தீவு நாட்டில் பல்வேறுபட்ட இந்த பிரமிட் வியாபார நடவடிக்கைகள் இன்று சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. மக்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக இந்த வியாபாரத்தை நாங்கள் கேடு விளைவிப்பது என்று சொல்லவில்லை, ஆனால் இதிலிருந்து பல்வேறுபட்ட மக்கள், அதுவும் வறுமை சூழ்ந்த ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பிரமிட் வியாபார முறைமை என்றால் என்ன, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற ரீதியில் வியாபார தந்திரோபாயங்களை தான் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக உலக நாடுகளில் உற்பத்தி என்பது இன்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. உற்பத்தியில் மிக மிக முக்கியமானது சந்தைப்படுத்தல். அந்த சந்தைப்படுத்தலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் மிக சிறந்த விளம்பரம் தேவை. விளம்பர யுக்தி என்பது இன்று வியாபாரிகளிடையே மிக சிறந்த ஒரு போட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு உற்பத்தி பொருள் பல உற்பத்தி பொருளாக இன்று மாற்றமடைந்திருக்கிறது. பல நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நாடும் எந்த ஒரு தனி நாட்டை சுற்றி, அதாவது அந்த நாட்டை சூழ்ந்து இருக்கவில்லை. பல்வேறுபட்ட நாடுகளோடு இன்று கொடுக்கல் வாங்கல் முறைகளில் தான் இன்றைய நவீன உலகம், அதாவது இந்த தொழில்நுட்ப உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது இந்த பிரமிட் முறை போன்ற முறைகளினூடாக மக்கள் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், இதனுடைய விளைவுகள் என்ன, சாதக பாதகங்கள் என்ன என்பதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கை போன்ற நாட்டில் இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் தற்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு முதன்மையான காரணம் இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பொழுதுதான். குறிப்பாக 2010ஆம் ஆண்டிற்கு பின்னரான வாழ்க்கை முறை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அதுவும் நிகழ்காலத்தில் நாம் சந்தித்திருக்கின்ற இந்த கொரோனாவினுடைய அலை மக்களை வீடுகளிலே முடக்கி வைத்திருக்கிறது. இணையத்தோடு மக்களை சார்ந்து வைத்திருக்கிறது. இந்த சார்பானது பல்வேறுபட்ட மக்களை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எம்மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், புதிய புதிய வியாபார முறைகளை கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருந்தவரையே பல்வேறுபட்ட இணையவழி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்குகிறார்கள். இங்குதான் பிரச்சனை உருவாகிறது. மிக சிறந்த முறையில் வியாபாரத்தை கொண்டு செல்வது என்பது வேறு கதை. ஆனால் இப்பொழுது வியாபார மாஃபியாக்கள் பல்வேறுபட்ட மக்களை இலக்காக கொண்டு தன்னுடைய தந்திரோபாயங்களை கொண்டு மக்களினுடைய பணத்தை வீட்டில் இருந்தவாறே பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்னதான் நடக்கின்றது இந்த வியாபார உலகில், அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். இன்று உங்கள் கையில் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த நிறுவனங்களும் இலத்திரனியல் சந்தைக்குள் புது புது தொழில்நுட்ப அம்சங்களுடன் தத்தமது கையடக்க தொலைபேசி வடிவமைப்புகளை வெளியிட வேண்டும். மிக முக்கியமாக வாடிக்கையாளர் மனதில் பொருளின் தோற்றம் அல்லது எண்ணம் அதிநவீன உற்பத்தி பொருளான ஐபோன் எனும் சாதனத்தை முன்னிறுத்தி செயற்பட்டு வரும் ஆப்பிள் நிறுவனமும் கண்ணை கவரும் விளம்பரங்கள் மூலம் சந்தையில் தரத்தின் அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. விளம்பரப்படுத்தல் எனும் ஒரு செயற்பாடு பல்வேறு வியாபார நன்மைகளை நிறுவனங்களுக்கு வழங்கி வருகிறது. பொருளுக்கான அறிமுகம், சந்தை விரிவுபடுத்தல், போட்டியை எதிர்கொள்ளல், விற்பனை அதிகரிப்பு, வாடிக்கையாளர் அறிவூட்டல், வியாபார நன்மதிப்பு என பல்வேறு சாதகமான அம்சங்களை விளம்பரப்படுத்தல் வழங்கி வருகிறது. வாடிக்கையாளரின் நிலையிலிருந்து பார்க்கும்போது விளம்பரங்கள் ஒரு பொருளை கொள்வனவு செய்வதா வேண்டாமா என்ற முடிவை மேற்கொள்வதற்கு உதவிகரமாக உள்ளது. அத்துடன் பொருள் சேவை சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் விளம்பரங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் பொருட்கள் சேவைகள் கொண்டு சேர்க்கப்படும் வளங்கள் சங்கிலியில் விளம்பரப்படுத்தல் எனப்படும் ஒரு காரணி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யார் ஆசை வார்த்தை பேசினாலும் மயங்குவது என்பது மனித இயல்பு. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் என்பது இந்த ஆசை வார்த்தைக்கு மிக இலகுவாக உட்படுவார்கள். இதனால் தான் என்னவோ வியாபாரிகள் கூட தனது தந்திரோபாயங்களை இந்த இளைஞர்களை கொண்டுதான் நடத்தி செல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பிரமிட் வகையான வியாபார நடவடிக்கை, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் மிக பிரதான சூத்திரதாரிகளாக இந்த இளைஞர்கள் தான் பாவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசை வார்த்தைகளை கூறி வியாபாரத்தில் மிக குறைந்த வயதில் மிகப்பெரிய பணக்காரராக உங்களால் வர முடியும் என்கின்ற ஒரு வாசகத்தை, ஒரு ஆசையை அவர்களுக்கு காட்டி அவர்களை வியாபாரத்தில் இருக்கிறார்கள். இந்த வியாபாரம் என்பது தனியொரு நபரினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் இந்த வியாபாரத்தின் தந்திரோபாயமாக இருவரை அழைப்பார். அந்த இருவர் இன்னும் ஒரு இருவரை கூட்டி வர வேண்டும், அந்த இருவர் இன்னும் ஒரு இருவரை சேர்க்க வேண்டும். இவ்வாறு இருவராக அந்த வியாபாரத்தில் சேர்ந்து பல லட்சக்கணக்கான வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வியாபாரத்தில் ஈடுபடுத்தி மிகப்பெரிய ஒரு பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இதுதான் பிரமிட் முறையாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரமிட் ஸ்கீமினுடைய மிக முக்கியமான வார்த்தையாகவும் இது பார்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இதனுடைய வார்த்தையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பிரமிட்
பிரமிட் முறையிலான இந்த வாழ்க்கை முறையில் இந்த வியாபார தந்திரோபாயங்களில் இந்த வியாபாரிகள் அடைந்து கொள்கின்ற இலக்கு என்பது முதல் இரு தட்டுகளில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் கீழ்நிலை படிநிலைகளில் இருப்பவர்கள் அடுத்த இருவரை சம்பாதிப்பதற்கு கூட கஷ்டப்பட்டு தன்னுடைய முதலீட்டை மேற்கொண்டு அந்த முதலீட்டை கூட திரும்ப பெற முடியாமல் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகளாவிய ரீதியில் மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு வியாபார யுக்தியாகவும் முறைமையாகவும் மோசடியாகவும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதில் இலங்கை நாடான பல்வேறுபட்ட இலங்கை வாழ் மக்களும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் என்பதுதான் சோகமான ஒரு விடயம். இது பல்வேறுபட்ட நபர்களினுடைய கேள்விக்கிணங்க நாம் இன்றைய தடம் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக முழுமையாக பேசி வருகிறோம். குறிப்பாக இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பொழுது இணையத்தினூடாக பல்வேறுபட்ட மோசடிகளை எவ்வாறு இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் என்பதில் மிக மிக முக்கியமாக இந்த பிரமிட் முறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கையில் இதனுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்து பல்வேறுபட்ட நபர்கள் தோல்வியை அடைந்து அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் மூலமாக இலங்கையில் இது தடை செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட சில அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களும் இதை மேற்கொள்வது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மக்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதில் ஈடுபடுகிறோம் என்கின்ற தெளிவு எமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். நேர்மையான ஒரு வியாபாரத்தை செய்வது பிரச்சனை அல்ல. ஆனால் இதிலும் கூட நேர்மை இருக்கிறது. ஆனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தான் உங்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். விழுந்து விவசாய உற்பத்திகள் மொத்த வியாபாரிகளினால் கொள்வனவு செய்யப்பட்டு சில்லறை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டு அவர்களூடாக இறுதி நுகர்வோரிடம் சென்று சேர்க்கப்படும் முறைமையை முற்றாக நிராகரிக்கும் விதமாக ஒரு வியாபார முறை பற்றியே நாம் இன்று எமது கவனத்தை செலுத்த இருக்கின்றோம். உதாரணமாக சொல்வதென்றால் விவசாய உற்பத்திகள் பல்வேறு நபர்களிடம் கைமாறி உங்களிடம் வந்து சேர்வது நடைமுறையில் உள்ள வியாபார நடவடிக்கையாகும். ஆனால் பிரமிட் அல்லது நேரடி விற்பனை எனப்படும் ஒரு வகை வியாபார நடவடிக்கையில் வியாபாரி உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை நேரடியாக கொள்வனவு செய்து அதனை இறுதி நுகர்வோருக்கு விற்பனையை மேற்கொள்கிறார். அத்துடன் தனது வாடிக்கையாளர் மூலமாகவே மற்றொரு வாடிக்கையாளருக்கு தனது பொருட்களை விற்கவும் செய்கிறார். இதனை கேட்பதற்கு சற்று குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையில் இப்படியான நிறுவனங்கள் இலங்கையில் கூட பல்வேறு வருடங்களாக அதுவும் சட்ட ரீதியாக அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகின்றன. இந்த அனுபவம் உங்களுக்கு கூட ஏற்பட்டிருக்கலாம். நெடு நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு நண்பன் திடீரென தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு நலம் விசாரித்துவிட்டு பின்னர் வா நண்பா, புதிய வியாபார முயற்சி ஒன்று உள்ளது, எல்லையற்ற வருமானம் பெறலாம் வா என ஆசை வார்த்தை கூறி உங்களை வலையில் சிக்க முயற்சி செய்திருப்பார். இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் பிரமிட் வலையில் நீங்கள் சிக்கியுள்ளீர்கள் அல்லது சிக்க வைப்பதற்கான முயற்சிகளை கடந்து வந்துள்ளீர்கள் என கூற முடியும். பிரமிட் விற்பனை அல்லது நேரடி விற்பனை நிறுவனங்கள் பெரும்பாலும் உற்பத்தி நிறுவனங்களாகவோ நேரடியாக சேவையில் ஈடுபடும் நிறுவனங்களாகவோ இருப்பதில்லை. இவர்கள் விற்பனை சேவை நிறுவனங்கள் எனும் அடிப்படையிலேயே இயங்கி வருகின்றது. அதாவது உற்பத்தியாளரின் பொருட்களை கொள்வனவு செய்து அதனை மேற்குறிப்பிட்ட பிரமிட் விற்பனை மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரும் நிறுவனங்களாக இவை காணப்படுகின்றன. நேரடி விற்பனை முறையில் பிரதானமாக கூறப்படும் சாதகமான ஒரு விடயம் உற்பத்தியாளரிடமிருந்து நேரடி விற்பனை நிறுவனம் ஊடாக இறுதி பாவனையாளருக்கு பொருட்கள் விற்கப்படுவதால் இடைத்தரகர்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் ஆகியோரது பங்களிப்பு இல்லாமலேயே விற்பனை இடம்பெறுகிறது. இதனால் பொருள் சுற்றோட்டத்தில் பங்கு பெறும் நபர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைவடைகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு இடை பரிமாற்றத்தின் போதும் ஏற்படுகின்ற விலை அதிகரிப்பானது முற்றாக தவிர்க்கப்படுகிறது. இதன் மூலம் குறைந்த விலையில் வாடிக்கையாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். மேலும் நேரடியாக உற்பத்தியாளரிடமிருந்து இறுதி நுகர்வோருக்கு பொருட்கள் வழங்கப்படுவதால் விளம்பரப்படுத்தல் செலவு என்பது அவசியமற்றதாக கூறப்படுகிறது. நேரடி விற்பனை நிறுவனமே பொருள் தொடர்பான தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் நன்மைகள் வாடிக்கையாளர்களுக்கு எடுத்து கூறி வருவதால் தனியாக விளம்பர நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளப்படுவதில்லை. இப்போது இங்கு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஒரு நேரடி விற்பனை சேவை நிறுவனம் 15 ஊழியர்களை வைத்திருந்தால் அந்த 15 ஊழியர்களும் எத்தனை வாடிக்கையாளர்களை சந்தித்து பொருட்களை விற்று அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நேரடி விற்பனையில் ஒரு முறை விற்பனை என்ற நிபந்தனையை தாண்டி விற்பனை செய்த வாடிக்கையாளர்கள் மூலமாக பல வாடிக்கையாளர்களை ஒன்று சேர்த்து அந்த வாடிக்கையாளர்கள் மூலமாக மேலும் புதிய பல வாடிக்கையாளர்களை ஒன்றிணைத்து செல்லும் ஒரு தொலை தூர பயணமாகவே இது காணப்படுகிறது. கேட்பதற்கு சற்று புத்திசாலித்தனமாக தோன்றினாலும் இந்த வியாபார முறையில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் பின்னி பிணைந்து காணப்படுகின்றன. இதன் காரணமாக இது வியாபாரம் என்ற நிலையை தாண்டி
சந்தை ஆய்வாளர்களால் இது ஒரு மோசடி ஏமாற்று வேலையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இத்தகைய நிறுவனங்கள் அன்று முதல் இன்று வரை மிகவும் ரகசியமாகவும் தம்மை பெருமளவில் வெளிப்படுத்திக் கொள்ளாத வகையிலுமே இயங்கி வருகின்றன. பொதுவெளிக்கு வந்துவிட்டால் தமது வியாபாரத்தில் காணப்படும் எதிர்மறையான விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் அவர்கள் தம்மை திரைமறைவிலேயே வைத்துள்ளனர். நேரடி விற்பனை அல்லது நேரடி சந்தைப்படுத்தல் என்ற பெயரை கூறியவுடன் இது சந்தையில் தோன்றிய புதியதொரு வியாபார முறை என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த விற்பனை முறை 2010ஆம் ஆண்டிற்கு முன்னர் பல அடுக்கு விற்பனை அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என அடையாளப்படுத்தப்பட்டது. நிலவரங்கள் மூலமாக அறிந்து கொண்டது. எவ்வாறு இந்த சம்பவம் இடம்பெற்றது, எவ்வாறு இதற்கு பின்னணியில் உள்ள தவறான வியாபார நடவடிக்கைகளை பற்றி அரசாங்கம் அறிந்து கொண்டது. மிதிவண்டி சைக்கிள்கள் அந்த காலகட்டத்தில் தான் அறிமுகமாகி இருந்தன. தற்போது எப்படி சொகுசு கார் வண்டிகள் விலை மதிப்பு மிக்க சொத்துக்களாக கருதப்படுகிறதோ, சைக்கிள்கள் அறிமுகமாகிய அந்த காலகட்டத்தில் சைக்கிள்களும் அவ்வாறே பார்க்கப்பட்டன. ஒவ்வொரு வீட்டிலும் சைக்கிள்கள் இருப்பது கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. தமக்கென தனியான ஒரு சைக்கிளை வாங்குவதற்காக துடித்தனர். பெற்றோரிடமும் அல்லது நண்பர்களிடமோ கடன் வாங்கியாவது சைக்கிளை முன்பதிவு செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த நாடும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சைக்கிளின் விலை 50 ரஷ்ய ரூபாய்கள். அவ்வளவு பெரிய தொகை பணம் கொடுத்து பெரும்பாலான மக்களால் சைக்கிளை வாங்க முடியவில்லை. விற்பனை சூடுபிடிக்கும் என எதிர்பார்த்து சைக்கிளை மொத்தமாக விலை கொடுத்து வாங்கிய வியாபாரிகள் பலரும் இதனால் விழிப்பிதுங்கி நின்றனர். களஞ்சியத்தில் குவிந்திருக்கும் சைக்கிள்களை எப்படி சீக்கிரமாக விற்று தீர்ப்பது என பலரும் புதிய விற்பனை முறைகள் பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள். இலகு தவணை கொடுப்பனவுகள், விலை கழிவுகள் என பல்வேறு சிந்தனைகள் பலருக்கும் தோன்றின. அப்பொழுது ஒரு சில நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான ஒரு திட்டமாக 10 ரூபாய்கள் மட்டுமே கொடுத்து சைக்கிளை வாங்கி செல்லலாம் என்ற புதிய சலுகையை அறிமுகப்படுத்தியது. ஏமாற்றுவதற்கான முதல் விதி. ஒருவனை அடிமுட்டாளாக மாற்றி ஏமாற்றுவதற்கு முதல் படி அவனது ஆசையை தூண்டுவதாகும். வெறும் 10 ரூபாய்கள் கொடுத்து சைக்கிளை வாங்கி செல்லலாம் என்ற செய்தி காட்டு தீயாய் பரவியது. பல இளைஞர்கள் அந்த நிறுவனத்தை தேடி ஓடத் தொடங்கினர். சைக்கிள் மீதான ஆர்வம் அவர்களை வெறித்தனமாக தேட வைத்தது. ஒரு வழியாக நிறுவனத்தை தேடி கண்டுபிடித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு அந்த விற்பனை நிறுவனம் வியாபாரிகள் தமது சைக்கிளை மிக வேகமாக விற்கத் தொடங்கினார்கள். இப்படியாக பல அடுக்கு விற்பனை முறை அல்லது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எனப்படும் புதிய வியாபார முறை தோற்றம் பெற்றது. இந்த முறையில் முதலில் 10 ரூபாய் கொடுத்து சைக்கிளை வாங்கியவர் தனது நண்பர்களை இந்த திட்டத்தில் சேர்த்ததன் மூலம் மிகுதி பணமான 40 ரூபாய்களை செலுத்தாமலேயே சைக்கிளை தனக்கு உரிமையாக்கிக் கொள்கிறார். அத்தோடு இவரது கிளையாக உருவாகும் புதிய வலையமைப்பு அவர்களும் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும் போது புதிதாக சைக்கிள் கிடைத்து கொண்டே இருக்கும். சுருங்க சொன்னால், ஒருவருக்கு கீழ் 4 நபர்கள், அந்த 4 பேருக்கு கீழ் இன்னும் 4 நபர்கள், அந்த 4 பேருக்கும் கீழே இன்னும் 4 பேர் என்று விரிவடைந்து கொண்டே, அதாவது பிரமிட்டின் மேலிருந்து கீழ் செல்வதை போன்ற இந்த வலையமைப்பு விரிவடைந்து கொண்டே செல்லும். சமீபத்திய சந்தை தேர்வுகள் மற்றும் பகுப்பாய்வின் மூலம் தெரிய வந்துள்ள செய்தி என்னவென்றால், இந்த நேரடி விற்பனை அல்லது பிரமிட் விற்பனை திட்டங்களில் இணையும் அனைத்து நபர்களும் லாபம் ஈட்டுவது இல்லை. மொத்தமாக 13% மக்கள் மட்டுமே இதனை சரியாக புரிந்து கொண்டு திட்டத்தை செயற்படுத்தி லாபம் பெற்றுக் கொண்டுள்ளனர். திட்டத்தில் இணைந்து கொள்ளும் ஏனைய அனைத்து நபர்களும் நஷ்டத்தையே எதிர்கொள்வார்கள். உதாரணமாக, பிரமிட் படிநிலையில் 6 நபர்கள் உள்ளனர் என்று கருதினாலும் கூட 3வது படிநிலையை தாண்டும் போது அங்கு 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் திட்டத்தில் இணைந்திருப்பார்கள். 4வது அடுக்கை தாண்டும் போது ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் இணைந்திருப்பார்கள். இதுவே 5வது அடுக்கை தாண்டினால் அங்கு 3 லட்சத்திற்கும் நெருக்கமான அங்கத்தவர்கள் காணப்படுவார்கள். இப்போது 5வது அடுக்கில் 3 லட்சம் அங்கத்தவர்களுடன் திட்டம் இயங்கும் போது இந்த 3 லட்சம் நபர்களும் தமக்கு கீழே இன்னும் 4 பேரை சேர்க்க முடியாமல் போனால் என்ன ஆகும்? இந்த கட்டத்தில் யாருக்கெல்லாம் சைக்கிள் கிடைக்கும் என்று பார்த்தால், 4வது அடுக்கை தாண்டிய 40,000 நபர்களுக்கு சைக்கிள் கிடைக்கும். எனினும் அதற்கு மேலே கூப்பன்களை வாங்கிய 3 லட்சம் நபர்களுக்கு சைக்கிள்கள் கிடைக்காது. அவர்கள் கட்டிய முன்பணமான 10 ரூபாய்கள் கூட அவர்களுக்கு மீண்டும் கிடைக்காது. இந்த கணக்கீட்டின்படி திட்டத்தில் இணையும் நபர்களில் 87% நஷ்டமடைவதற்கே வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
அதாவது நாம் ஆரம்பத்திலிருந்து கூறிய ஒரு வார்த்தை தான் இந்த கிரிப்டோ கரன்சி. நவீன கால தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான ஒரு பணமாக இது பார்க்கப்படுகிறது. தொட்டுணர முடியாத, பார்க்க முடியாத, கணனி வழியில் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை தான் இந்த கிரிப்டோ கரன்சி. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கின்றன. அதில் முதன்மையானது தான் இந்த பிட்காயின். பிட்காயினை கூட இன்று ஒரு நிதர்சனமான, அதாவது அனைத்து விதமான மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நாணயமாக இதனை பாவிக்க முடியாது. எப்பொழுது இதனுடைய தரம் உயரும், எப்பொழுது கீழ் இறங்கும் என்பதை கூற முடியாது. நிதர்சனமான, உண்மையில்லாத ஒரு தன்மை என்றபடியால் பல்வேறு வியாபாரிகள் இதனை நம்பி களத்தில் இறங்கி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனாலும் கூட எம்மை போன்ற நாடுகள் பிட்காயினை நோக்கி நகர்வது என்பது இப்போதைய சூழ்நிலையில் சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனை தாண்டிதான் இந்த பிரமிட் வியாபார முறையும் இதற்கு ஒத்ததாகவே பல்வேறுபட்ட நடைமுறை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கின்றன. குறிப்பாக நாம் முன்னர் கூறியது போல ஆசை வார்த்தைகளை பாடசாலை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக இளைஞர்களுக்கும் கூறி அவர்களை இந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்ச்சியாக இலங்கையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவ்வாறான வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு, அதாவது இவ்வாறான வியாபார நடவடிக்கைகள் நடைபெறுவதற்கு ஏதுவாக எது அமைகிறது என்கின்ற ஆரம்பத்தை கண்டு அதனை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இவ்வாறான விடயங்களில் மிக முக்கியமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பொழுதுதான் இந்த பிரமிட் முறையானது எவ்வாறான ஒரு மாற்றத்தை, குறிப்பாக பிரச்சனையை இலங்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நிகழ்கால மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். அது என்ன பிரமிட் முறையினுடைய பிரச்சனைகள், மக்கள் எப்படி இதில் சிக்குகிறார்கள், அதிலிருந்து வெளிவருவதற்கு என்னென்ன விடயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக பல்வேறுபட்ட இளைஞர்கள், அதே நேரத்தில் மனிதர்கள் இந்த பிரமிட் முறையில் சேர்த்துக் கொள்வதற்காக தங்களுடைய உறவுகளை சேர்த்துக் கொள்கிறார்கள், நண்பர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். இது பிற்காலத்தில் இவர்களுக்கு இடையிலான மிகப்பெரிய பிரிவுக்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பலர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறான பிரச்சனைகளை பலர் சந்தித்தார்கள் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இந்த வியாபார முறையே இலங்கையிலும் பல்வேறு பெயர்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான விற்பனை, சந்தைப்படுத்தல், மேம்படுத்தல் நிறுவனங்கள் என பல்வேறு பெயர்களிலும் இந்த வியாபாரிகள் உலாவி வருகின்றனர். அழகு சாதன பொருட்களின் நேரடி விற்பனை, வெளிநாட்டு சுற்றுலா பயண பொதிகள், தளபாட விற்பனை, இலத்திரனியல் பொருட்கள் விற்பனை, ஆயுர்வேத மருத்துவ பொருட்கள் என பல்வேறு பொருட்களின் மூலமாக இந்த மோசடி விற்பனை முறை இலங்கையிலும் இடம்பெற்று வருகிறது. நான் மீண்டும் மீண்டும் இந்த விற்பனை முறையை மோசடி என கூற காரணம், இந்த நிறுவனங்கள் அனைத்தும் இலக்கு வைப்பது ஏழை மற்றும் நடுத்தர வர்த்தக மக்களையே ஆகும். எக்ஸ் எனும் மாத வருமானத்தை உழைத்து தனது செலவுகளை முகாமை செய்து வரும் ஒரு நபரை அணுகும் இந்த நிறுவனம் அவரது நிலைமையை மிகவும் மோசமாக சித்தரித்து அவரது மனதிலே தான் ஒரு ஏழை, தன்னை சுற்றி வறுமை சூழ்ந்துள்ளது என நம்ப வைக்கப்படுகிறது. இதனை காரணமாக வைத்து அந்த நபரை தமது விற்பனையை அதிகப்படுத்த உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இந்த தொழிலை செய்வதன் மூலமாக மேலதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என எண்ணத் தொடங்கும் அந்த நபர் நிறுவனத்தின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக வேலை செய்ய தொடங்குகிறார். இவற்றுள் மேலும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாட்டில் பொருளாதாரம் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி அடைகிறதோ இத்தகைய முறையற்ற வியாபார நடவடிக்கைகள் அந்த நேரத்திலேயே அதிகமாக இடம்பெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, தற்போது நிலவி வரும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலானோர் இணையத்தின் மூலமாக அல்லது வீட்டிலிருந்தே ஏதாவது ஒரு தொழிலை செய்து சம்பாதித்துக் கொள்ள முடியுமா என எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில்தான் இந்த நேரடி விற்பனை அல்லது பிரமிட் விற்பனை பிரதிநிதிகள் உங்களை அணுகுவார்கள். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த விற்பனை பிரதிநிதி பதில் கூற மாட்டார். ஆனால் இந்த வார இறுதியில் ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது, அந்த கூட்டத்தில் உங்களது சந்தேகங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என கூறி சென்று விடுவார்கள். தற்பொழுது பாரிய அளவிலான கூட்டங்களை நடத்த முடியாத சூழ்நிலை காணப்படுவதால் ஜூம் தொழில்நுட்பம் மூலமாக பலரையும் ஒன்றிணைத்து இத்தகைய கூட்டங்கள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன. அந்த கூட்டத்தின் பேச்சாளர் ஆரம்பம் முதலே தனது சுயசரிதியை கூறி இப்படியாகத்தான் தான் லட்சமாக பணமுளைத்து வருகிறேன், அதுவும் இந்த திட்டத்தின் மூலம் மட்டுமே இவை அனைத்தும் எனக்கு சாத்தியமாகியது என கூறுவார். ஜூம் காணொளி கூட்டத்தில் தனது வீட்டிற்கு வெளியே நிற்கும் BMW மோட்டார் வாகனத்தின் புகைப்படத்தை அனைவருக்கும் காண்பித்து தனது கூற்றை மேலும் உறுதி செய்வார். மெல்ல மெல்ல அவர்கள் கூறுவதுதான் சரி, நாம் இன்னும் வறுமையில்தான் சுழன்று கொண்டிருக்கிறோம், உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கவில்லை போன்ற சிந்தனைகள் எமக்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அவர்களது வார்த்தைகள் பின்வருமாறு அமையும்: இத்திட்டத்தில் மிகவும் குறைந்த பணத்தை செலுத்தி மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கணமே செலுத்தாமல் உங்கள் நண்பர்களை இந்த திட்டத்தில் இணைப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த திட்டத்தில் இணையும் போது ஏறத்தாழ 1000 ரூபாய் பதிவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அத்துடன் இணையும் போது ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்படுகிறது. உண்மையில் இங்கு பொருளின் விலை என்பது சாதாரண சந்தையை விட அதிகமாக காணப்படும். இதனால் பொருள் கொள்வனவின் போதே உங்களுக்கு நட்டம் ஏற்படும். ஆகவே இந்த திட்டத்தின்படி பதிவு கட்டணமாக ஒரு தொகை, முதல் கொள்வனவாக ஒரு தொகை, அதன் பின்னர் 2 புதிய நண்பர்களை சேர்த்து விடுதல் போன்ற பொறுப்புகள் உங்கள் மீது வந்து சேருகின்றன. அது மட்டுமன்றி 2 புதிய நண்பர்கள் அல்லது வாடிக்கையாளர்களை நாம் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நாம் நேரடியாகவோ அல்லது நாம் சேர்த்த நண்பர்கள் அவர்கள் கொண்டு வரும் புதிய நண்பர்கள் மூலமாகவோ இந்த இலக்கை அடைய சிக்கல்கள் இன்றி நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் பிரமிட் அமைப்பின் உச்சத்தில், அதாவது தனக்கு கீழே நிறைய நண்பர்களை கொண்டு வந்து பிரமிட்டின் உச்சியில் அமர்ந்திருக்கும் நபர்களுக்கு இந்த திட்டம் அதிக லாபத்தை பெற்றுத்தரும். ஏனைய சிறு முதலீட்டாளர்கள் இதில் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு மேலும் உங்களிடம் வந்து இந்த திட்டத்தை பற்றி சாதகமாக யாரேனும் பேசினால் இந்தியாவின் பிரபல நேரடி விற்பனை நிறுவனமான ஆம்வே வெளியிட்ட செய்தியை சற்று எடுத்து கூறுங்கள். அந்த நிறுவனத்தின் தகவல் படி அந்த நிறுவனத்தில் மொத்தமாக இணைந்து கொண்ட நபர்களில் 60% பேர் பதிவு தொகையை செலுத்தியதன் பின்னர் முதலாவது அடிப்படை கடமையான 2 நபர்களை அழைத்து வருவதை கூட நிறைவேற்றி இருக்கவில்லை. மிகுதியாக உள்ள 40% அங்கத்தவர்களிலும் கூட மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்கும் நபர்கள் 0.03% மட்டுமே. ஏனைய நபர்கள் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசையால் தமது நண்பர்கள் உறவினர்களை இழந்து வருகின்றனர். இந்த பிரமிட் படிமுறையை பற்றி சரியாக புரிதலற்ற நபர்கள் இது மிகவும் இலகுவான ஒரு வேலையாக ஆரம்பத்தில் கருத தொடங்குவார்கள். ஆனால் உண்மையில் நமக்கு கீழே 2 நபர்கள், அவர்களுக்கு கீழே 2 நபர்கள், அந்த 2 நபர்கள் புதிதாக 2 கொண்டு வந்துள்ளனரா என்பதை தொடர்ந்து சரிபார்த்து கொண்டே இருத்தல், ஏதேனும் பிரச்சனை என்றால் களத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு வேலையாகவே இந்த தொழில் காணப்படுகிறது. ஆகவே யாரேனும் இதனை ஒரு பகுதி நேர வேலையாக கூறினால் நம்பிவிடாதீர்கள். நீங்கள் முழு நேரமும் இந்த தொழிலிலேயே கவனம் செலுத்த வேண்டிய தேவை கூட ஏற்படலாம். உண்மையில் இது ஒரு தொழில் அல்ல, இது ஒரு வியாபாரம். உங்களது ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி தினசரி இயங்கினால் மட்டுமே உங்களால் ஒரு அளவுக்கேனும் லாபத்தை சம்பாதிக்க முடியும். இன்னும் ஒரு சில வித்தியாசமான திட்டங்கள் கூட உங்கள் முன் வைக்கப்படலாம். அதாவது பொருள் எதுவும் வாங்க தேவையில்லை, ஆனால் ஆரம்ப பதிவு கட்டணம் மட்டும் கட்ட வேண்டும். இந்த திட்டம் எவ்வாறு இயங்குகிறது என்றால் தங்க காசு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் இத்தகைய திட்டங்கள் இடம்பெறுகின்றன. தங்கத்தின் சந்தை மதிப்பு 80,000 ரூபாய் என்றால் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கட்டி அதில் சேர வேண்டும். தங்கம் உங்கள் கைகளில் அப்பொழுதே தரப்பட்டுவிடும். இப்பொழுது நீங்கள் இன்னும் 2 பேரை இத்திட்டத்தில் இணைத்து விட வேண்டும். அப்பொழுது அவர்கள் மொத்தமாக செலுத்தும் 1 லட்சம் பணத்திலிருந்து 10,000 ரூபாய் உங்களது கணக்கிற்கு வந்து சேரும். ஆனால் நிறுவனத்திற்கு ஏற்கனவே புதிதாக 90,000 ரூபாய் கைக்கு கிடைத்திருக்கும். நீங்கள் மேலதிகமாக தங்கத்திற்கு கொடுத்த 20,000 ரூபாய் மற்றும் புதிதாக 2 நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தில் கிடைத்த 40,000 என மொத்தமாக நிறுவனத்திற்கு எப்பொழுது 60,000 ரூபாய் லாபம். அதில் மொத்தம் 10,000 ரூபாய் மட்டுமே உங்களுக்கு விற்பனை தரகாக திருப்பி தரப்படுகிறது. இதிலும் நிறுவனமே வெற்றி பெறுகிறது. எனவே நாங்கள் கூறிய விடயங்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். இந்த திட்டத்தில் உச்சியில் இருப்பவன் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஆனால் எப்பொழுதுமே அவன் உச்சியில் மட்டுமே இருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். கீழே இருக்கும் நபர்களின் செயல்பாடு, செயல்திறன், நிலைத்திருக்கும் தன்மை மற்றும் கட்டாயமாக குறிப்பிட்ட பொருட்களை விற்க வேண்டிய இலக்கு என ஒரு கலவையான சதிவலையே இந்த நேரடி விற்பனை அல்லது பிற முறையிலான விற்பனையாகும். அப்படியே யாரும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர்களது சதவீதம் என்பது 0.04 மட்டுமே. இந்த முறையிலான விற்பனையின் வீழ்ச்சியை பல்வேறு நடைமுறை உதாரணங்களுடன் நாம் விளக்கி கூற முடியும். எமது அண்டை நாடான இந்தியாவில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஈமு கோழி வளர்ப்பு, 1990களில் நடைபெற்ற ஆடு வளர்ப்பு திட்டம், 7 ஸ்டார் நிறுவனத்தின் இலத்திரனியல் பொருள் மோசடி, தேக்கு மரம் வளர்ப்பு திட்டம், ஆம்வே கோல்ட் குவெஸ்ட் தங்க மோசடி திட்டம் மற்றும் சிங்கப்பூரை மையமாக கொண்டு இயங்கி வரும் கியூநெட் மற்றும் ஆர்நெட் ஆகிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆகிய நிறுவனங்கள் தொடர்பாக இடம்பெற்ற பாரிய பண மோசடிகள் என்பவற்றை உதாரணமாக கூறலாம். எவ்வளவுதான் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இந்த வியாபார மோசடி என்பது தனது பெயரையும் வடிவத்தையும் மாற்றிக்கொண்டு புதிய வடிவில் வந்து கொண்டே இருக்கின்றன. எனினும் ஒட்டு மொத்தமாக இந்த திட்டத்தை நாங்கள் மோசடி அல்லது ஏமாற்று வேலை என ஒதுக்கிவிட முடியாது. அதிலும் கூட 17% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்த போதிலும் ஏதேனும் ஒரு வியாபார முயற்சியில்
நான் வெற்றி பெறுவேன், என்னால் முடியும் என்பது எமது மன உறுதியையும் விடாமுயற்சியையும் பற்றி எடுத்து கூறும். எனினும் எனது தனிப்பட்ட வெற்றிக்காக எனது உறவினர்களையும் நண்பர்களையும் தேவையற்ற ஒரு வியாபாரத்தில் இணைத்து அவர்களை சிரமப்பட வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உங்கள் இலக்கை அடைவதற்காக உங்கள் நண்பரையோ அல்லது உறவினர்களையோ இந்த திட்டத்தில் சேர்த்து விடலாம். அந்த உறவினருக்கு இன்னும் 2 பேரை சேர்க்க முடியாமல் போகலாம். அல்லது அவர் உங்களை நம்பி வாங்கிய ஒரு பொருளில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இத்தகைய விடயங்கள் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் நல்ல நட்பையோ அல்லது ஒரு உறவையோ இல்லாமல் செய்துவிடும் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். கிரிப்டோ கரன்சி, பிரமிட் முறையிலான வியாபார முறைமை, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த வார்த்தைகள் என்பதும் நவீன காலத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் நடைமுறை காலத்தில் எப்படியான ஒரு பிரச்சனைகள், ஒரு வலையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. வலையமைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக எம்மை கட்டி போட்டிருந்தாலும் கூட இந்த வலையமைப்பில் இவ்வாறான வலைகளில் சிக்காமல் எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது என்கின்ற அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அனைவரும் கணினி மயத்தில் திக்கி முக்காடி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா அலை காரணமாக நாடு முழுவதும் முடக்கப்பட்டு பல்வேறுபட்ட நபர்கள், அதாவது தங்களுடைய தொழில்களையும் கல்விகளையும் இனிய வழியிலேயே மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பல்வேறுபட்ட வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரிகளை இந்த ஆன்லைன் மூலமாக மேற்கொள்வதற்கு எத்தனைத்த பொழுது பல்வேறுபட்ட சுரண்டல்கள், வியாபார தந்திரோபாயங்கள் பல்வேறுபட்ட நபர்களினால் கொண்டு வரப்பட்டுதான் இந்த மாஃபியாக்கள் உருவாகி இருக்கின்றன. பிரமிட் முறையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட பலர் இதிலிருந்து வெளிவந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் சந்தித்த விடயம் என்பது பல்வேறுபட்ட முக்கியமான உறவுகளை அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். தமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். உறவுகள் விரிசலை சந்தித்திருக்கின்றன. இவ்வாறான பாரிய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படுவதற்கு இந்த பிரமிட் வியாபார முறை என்பது உந்து சக்தியாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் கணினியில் பார்ப்பது எல்லாம் லைக் செய்வதும் அதனை கிளிக் செய்து பார்ப்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு நாம் பார்க்கின்ற பலர்கின்ற ஒரு விடயம்தான் இவ்வாறான ஒரு பிரச்சனை வலைக்குள் எம்மை சிக்கிக் கொண்டிருக்கின்றது. வலையமைப்புக்குள் மிக சிறந்த வலையை நாம் பயன்படுத்தி அதிலிருந்து வெளிவர கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நாமும் இந்த வலையமைப்பினூடாக மிக சிறந்த வலையில் சிக்கி தவிப்போம் என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. குறிப்பாக இன்டர்நெட் என்பது மிக மிக முக்கியமானதுதான். இந்த இணைய வழியில் நாம் எந்த விடயத்தை, அதாவது நல்ல விடயத்தை எப்படி அணுகுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. குழந்தைகள் தொடக்கம் முதியோர்கள் வரை இன்று முழுவதுமாக இணையத்திலே தங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் நடுநடுவிலே வருகின்ற விளம்பரங்களை அவர்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விளம்பரங்கள் எல்லாம் ஆசை வார்த்தைகளை கூட்டி அவர்களை அந்த விளம்பரத்தின் உள்ளே கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த பட்டனை அழுத்துங்கள், மிகப்பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது, இந்த பட்டனை அழுத்துங்கள், இந்த பக்கத்திற்கு வாருங்கள் என்று பல்வேறுபட்ட ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு பல்வேறுபட்ட கையடக்க தொலைபேசிகள் தருவதாகவும் பல்வேறுபட்ட ஆச்சரியகரமான பணத்தை அவர்களுடைய வங்கியில் வைப்பு செய்வதாகவும் கூறி இந்த மோசடிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பாக விழிப்புடன் நீங்கள் செயற்பட வேண்டும். அனைவரும் முக்கியமாக நாம் செய்கின்ற அன்றாட வேலைகளை தவிர்த்து ஏதோ ஒரு நபரிடமிருந்து, அதாவது இன்று இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு 100 வருடம் பூர்த்தியாக இருக்கிறது, இதை தொட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பல்வேறுபட்ட குறுஞ்செய்திகள் மூலமாக உங்களை மிகப்பெரிய ஒரு வலைக்குள் அவர்கள் சிக்குவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தெரியாத எந்த ஒரு விடயத்தையும் தெரிந்து கொள்வது என்பது தவறு கிடையாது. ஆனால் அதை அணுகுகின்ற முறையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தடம் நிகழ்ச்சியினூடாக, குறிப்பாக இன்றைய எமது 1 வருட பூர்த்தியில் நாங்கள் உங்களுக்கு கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் மிக சிறந்த நபர்களாக உருவாக வேண்டுமாக இருந்தால், மிக சிறந்த பிரஜையாக வர வேண்டுமாக இருந்தால் நேர்மை என்பது முக்கியம். அந்த நேர்வழியில் நாம் செல்லும் பொழுது இவ்வாறாக எமக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தேவையற்ற விடயங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்வோம் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்றைய தடம் நிகழ்ச்சியை நாங்கள் ஆணித்தரமாக கூறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாயகனோடு அல்லது வரலாற்று நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.